திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளை கைது செய்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளம்பெண் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அவங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விட முடியாது. வழக்கு பதிவு போட்டிருக்கோம். குற்றவாளிகள் குற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனையை அரசு என்னன்னு வழக்கு பதிவு போட்டிருக்கோம். அதை பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும். என்ன மாதிரி குழந்தைங்க நிறையா இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கான படிப்பை அரசு வழங்கணும். இனிமேலும் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இளம்பெண் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை பிணை வழங்கக்கூடாது என எவிடன்ஸ் கதிர் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்கக்கூடாது, மினிமம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வரை பிணை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த நிவாரணம் கொடுக்கப்படலை. எவிடன்ஸ் நாங்கள் ஒரு அமைப்பு நாங்கள் கலெக்ட் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் அந்த பாப்பா கல்வி செலவுக்காக கொடுத்துருக்குமே தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்கப்படலை. கல்வி செலவுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு SC/ST நிதி இருக்குது, அதில் 10 லட்சம் ரூபாய் கொடுங்கன்றோம். அந்த குடும்பத்தாரிடம் 25 லட்சம் ரூபாய் அவராது போடுங்கன்ற ஃபைன் போடலாம். SC/ST ஆக்டில் இருக்குது. தமிழக அரசினுடைய விசாரணை போக்குகள் எங்களுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் அதில் அரசியல் கூடி இருக்குமானால் நாங்கள் இந்த வழக்கினை CBIக்கோ இல்லாட்டினா SIT என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழக சாராத மற்ற போலீஸாருக்கு கொண்டு போவதற்கான வேலைகளில் எங்கள் எவிடன்ஸ் அமைப்பு தொடர்ந்து இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.